நண்பர்களே வணக்கம். மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறதுல இன்றைக்கி 4/25, அதாவது 2/5. எங்கடா எத்தனை நாள் ஆளை காணுன்னு கேட்டிங்கன்னா, 3 நாள் சிவியர் ஃபீவரு, 3 நாள் செம கோல்டு, தொண்டை கட்டின்னு வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடில. ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு திரியவே டைம் போயிடுச்சு. அது பார்த்தாம டேப்லெட்டு ஊசின்னு ஒரு மாதிரி மந்தமாக போதையிலே போயிடுச்சு. நடுவில் எங்கள் ஊர் திருவிழா நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. பட் எதையும் வீடியோ எடுக்கலை, எடிட்டும் பண்ணல. ஏன்னா உடம்பு சுத்தமாக சரியில்லை. அதனால் உருப்படியாக எதுவுமே பண்ணல. இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சதையும் உடம்பு சரியில்லாதையும் தவிர்த்துட்டு மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. அதாவது இத்தனை நாள் நான் உருப்படியாக பண்ண விஷயங்கள். போன டியூஸ்டே நினைக்கிறேன், அப்போ தான் போய் முடி வெட்டிட்டு வந்தேன். அப்போ தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கு மறுநாள் பொன்னியம்மன் திருவிழா. அதுக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா கறி கடைக்கு போயிட்டு கறி எடுத்துகிட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து காரசாரமாக மட்டன் குழம்பு போட்டு சாப்பிட்டா கூட கோல்டு போகல. வீட்டுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரியாணி தேவையான மசாலா காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்ய இறங்கிட்டேன். என்னால் முடியலன்னா கூட வீட்டில் விட மாட்டுறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், எப்படியோ ஒழுங்காக நல்லா பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு நான் செஞ்ச பிரியாணி. நான் டேஸ்ட்டு கூட பார்க்கல. பட் ஆனால் வீட்டில் சொன்னாங்க, ஒரே பெருமையாக இருந்துச்சு. குமார் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக சாமியை பார்க்க போயிட்டேன். சாமியை பார்த்துட்டு சர்பத் கடைக்கு போயிட்டு ஒரு சர்பத்தை வாங்கி அடிக்கலான்னு பார்த்தா அதையும் பிடிங்க குடிக்க பசங்க வந்துட்டாங்க. சரி, நான் அதுக்கு அவங்களுக்கு கொடுத்து ரொம்ப நாளாக வண்டி கீ செயின் வாங்கணும்னு நினச்சேன். அதையும் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு 28ஆம் நினைக்கிறேன் ரிசப்ஷனுக்கு கூட படித்த பொண்ணுக்கு. அதுக்கும் போக முடியல. கூடவும் யாரும் இல்லை, உடம்பும் சரியில்லை, அதில் போகல. இவனுங்க வற்புறுத்தி கூப்பிட்டாங்கன்னு ஒரு படத்துக்கு போனேன். அதுதான் காட்டாளன். அங்கே போயிட்டு பார்த்தா லோகேஷ் கனகராஜ் ரோலக்ஸ் மாதிரி என்ட்ரி தரேன்னு லியோவா தமாஸ் பண்ணியிருந்தார். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுத்தா அடுத்த 2 நாள் எழுந்துக்கவே இல்லை. நேற்று தான் ஏதோ பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தான் நேற்று பாருங்க என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரில. இப்போ கூட லைட்டாக தொண்டை கட்டின்னு இருக்குது. நான் சொல்லாமல் இல்லையான்னு தெரில, ஏன்னா நானே கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன். மறக்காமல் ஒரு ஃபாலோவை தட்டிட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.